அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்மளோட பூனை குட்டி போட்டு வச்சுருக்கா. அது ஒவ்வொரு ஸ்டேஜில் நம்ம எடுத்த வீடியோஸ் தான் இது. இப்போ கொஞ்சம் நல்லாவே வளர்ந்துட்டாங்க. அந்த வீடியோஸ்லாம் நிறைய போட்டிருக்கோம். நம்ம பூனை குட்டி போட்டால் பொதுவாக நிறைய இடத்துக்கு மாற்றோன்னு சொல்லுவாங்க. இவங்க அந்த இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருந்தாங்க. பட் இந்த இடம் அவ்வளோ பாதுகாப்பாக இருக்காது அப்படின்றதுனால அவங்க அம்மா இவளை விட்டுட்டு போய் அடுத்தவளை கூட்டிகிட்டு வர்றதுக்குள்ளே நம்ம திரும்ப கூட்டின்னு போய் அதே இடத்துல விட்டுட்டோம். ஸோ இந்த இடம் தான் அவங்களுக்கு கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஸோ அவங்க அம்மா வேறு இடம் தேடி போயிருக்காங்களா என்னன்னு தெரியல. அதுக்கப்புறம் இங்கேயே இருந்துடலான்னு முடிவு பண்ணி இங்கேயே இருக்காங்க. ஸோ குட்டிங்களுமே அந்த ஆரம்பத்தில் அந்த கண்ணு திறக்காத ஒரு ஸ்டேஜ், அந்த சரியாக நடக்காமல் நடந்து விழுந்து போகிறது அப்படியெல்லாம் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக இது கிட்டத்தட்ட ஒரு 15 நாளுக்கு அப்புறம் எடுத்தது அவங்க பிறந்து. இப்போ இவங்க கண்ணை திறந்துலாம் பார்க்குறாங்க. அவங்க அம்மாவுமே ஒரு கண்ணழகி. அவளோட கோவத்தை, பாசத்தை, பசியை எல்லாத்தையுமே கண்ணாலே எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவாள். இப்போவுமே பார்க்குறா, நம்ம வீடியோ எடுக்கிறோமா அதனால் பார்க்குறா. அவள் என் பிள்ளைங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்கா. அந்த டைமில் நம்ம வீடியோ எடுக்க போயிட்டோம் அப்படின்னு சொல்லி பார்க்குறா. அவள் எங்கே சுற்றினாலும் ஓரளவுக்கு குழந்தைங்களுக்கு பால் கொடுத்துட்டு நல்லாவே பார்த்துக்கிறா. ஏன்னா ஃபஸ்ட் டைம் குட்டி போட்டிருக்கா அப்படின்றதுனால அவள் எந்த அளவுக்கு பார்த்துப்பான்னு தெரியலையேன்னு பார்த்துட்ருந்தோம். அவள் நல்லா தான் பார்த்துக்கிறா. ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் எந்த ஒரு மிருகமுமே தன்னோட குட்டிங்களை பிரித்து விட்டுரும், தானாகவே இறத்து இடிக்கிற மாதிரி. ஸோ இவங்க எவ்வளோ நாள் அவங்க அம்மா கூட இருப்பாங்க அப்படின்னு தெரியல. நம்ம ஆல்ரெடி போட்ட வீடியோ எல்லாமே கிட்டத்தட்ட 1 மாதத்துக்கு அப்புறம் தான் இவங்க வெளியே வந்தாங்க. அதுக்கப்புறம் எடுத்த வீடியோஸ் தான் அதெல்லாம். இப்போ எல்லாம் அவங்க அம்மா கிட்ட சாப்பாட்டுக்காக சண்டை போட்டுட்ருக்காங்க. ஸோ பக்கத்தில் இவங்க இப்படி இருக்கிறதுனால நம்ம அதிகமாக இவங்கள பார்க்கவும் ரசிக்கவும் முடியுது. அதிகப்படியான நேரங்களை இவங்க எடுத்துறதுனால இவங்க ஒரு நல்ல டைம் திருடர்கள். ஸோ நம்ம கண்ட்ரோலை மீறி இவங்க கூட டைம் போயிடுது. அவங்க அம்மா கூட இருக்கப்போ ஓகே. அவங்க அம்மா விட்டுட்டு போயிட்டாங்கன்னா இவங்க கொஞ்சமாக நடந்து அந்த ஏரியாக்குள்ளேயே விளையாடிட்டு இருக்காங்க. அது அவங்க அம்மா வந்துட்டாங்கன்னா அவங்க பால் குடிக்கிறதும் தூங்குறதும் அப்படின்னு அவங்க அம்மாவோட அந்த ஸ்பரிசத்துலேயே அவங்க படுத்துட்ருப்பாங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஆனால் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அந்த பிரித்து விட்டுறோன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ஸ்டேஜும் அவங்களுக்கு வந்துடுச்சு. இப்போ இவங்க எல்லாரையும் தனியாக விட்டுட்டு அவங்க அம்மா மட்டும், ஏன்னா எனி டைம் பால் கேட்டுகிட்டே இருக்கிறதுனால அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக ஃபீல் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் அவங்க அம்மா இவங்கள ஒரு இடத்துல பாதுகாப்பாக வச்சுட்டு அவங்க வெளியே போய் ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்காங்க. ஆனால் அதுக்கப்புறம் வளர்ந்து வந்த இவங்கெல்லாம் எங்கே இருக்காங்கன்னா நம்ம வீட்டு வாசலே கெதின்னு உட்காந்துருக்காங்க.